தமிழ் வணக்கம். பாருங்கள் நம்ம இன்றைக்கி சிம்பிளாக ரசம் வைக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். பாருங்கள், 2 நெல்லிக்காய் திருவி வச்சுருக்கோம், ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கோம், பூண்டு நச்சு வச்சுருக்கோம், மஞ்சத்தூள் வச்சுருக்கோம், ஜீரகப்பவுடர் வச்சுருக்கோம், மிளகுத்தூள் வச்சுருக்கோம். ரசத்துக்குள்ளே போடுறது நீ தான். இதை இப்படியே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருவோமே. அப்படியே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டோம். தாளிக்காமல் தான் இதை வைக்கிறோம். இந்த ரசம் வந்து தாளிக்காத ரசம். இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற்றி கழுவி இந்த தண்ணி ஊற்றிடுவோம். அதில் இந்த நெல்லிக்காய் சீவனம்ல கட்டை, இந்த பொடி மசு கட்டை, அதை கழுவி வச்ச தண்ணி அதில் ஊற்றிடுவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு பாருங்கள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். போதும் உப்பு பாருங்கள் வச்சுட்டோம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். பாருங்கள், எல்லாம் போட்டிருக்கோம். தாளிக்காமல் தான் வைக்கிறோம். நெல்லிக்காய் ரசம் தாளிக்காமல் தான் வைக்கிறோம். மத்தியான சாப்பாட்டுக்கு ஒரு கஞ்சி ரசத்துக்கு தேவைப்படும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறோம். போதும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு ரசம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நெல்லிக்காயோட கொட்டை இது, அந்த கொட்டையும் சேர்த்து போட்டுக்கலாம். ரசம் பாருங்கள் கொதிச்சிருச்சு. இப்படியே மூடி இறக்கிற வேண்டியதான். இந்த நெல்லிக்காய் ரசம் ரொம்ப நல்லது. சும்மா கூட சூப்பு மாதிரி சும்மா கூட சாப்பிட்டுக்கலாம். அந்த ரசம் சாப்பிட்டுட்டு சூப்பாக ஒரு டம்ளர் சும்மா அப்படி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நெல்லிக்காய் ரசம் பாருங்கள், அருமையாக இருக்குது. கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சுக்கோங்க. அர்ஜென்ட்டுக்கு ரசம் வைக்கிறதுக்கு இது மாதிரிக்கு ஒரு நெல்லிக்காயை போட்டு இது மாதிரிக்கு ஜாமான் சேர்த்து செஞ்சுன்னா சூப்பராக இருக்கும். தாளிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, தாளிக்காமல் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அருமையான ரசம். இது மாதிரிக்கு செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. 2வது சாப்பாட்டுக்கு, மத்தியான சாப்பாடு 2வது சாப்பாட்டுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அருமையான நெல்லிக்காய் ரசம் பாருங்கள், சூப்பர் ரசம். சாப்பிட்டு பாருங்கள், நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ் வணக்கம். நல்லா கொதித்து பச்சை சுமல் போய் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்படியே மூடி இறக்கிடணும். திறந்து வைக்கக்கூடாது. மூடி இறக்கி மூடி வச்சிடணும். பரிமாறும்போது பரிமாறிக்கலாம்.